தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ள நிலையில் போட்டியில் பங்கேற்க உள்ள காளைகளுக்கு மருத்துவ பரிசோதனை நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் நவநீத கிருஷ்ணன், விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். பாலமேடு மகாலிங்க சுவாமி பொது மடத்து கமிட்டி சார்பாகவும் மாவட்ட நிர்வாகம் சார்பாக இன்னும் சற்று நேரத்தில் வெகு விமர்சையாக இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது தொடங்க உள்ளது. குறிப்பாக தமிழர்கள் என்றாலே வீரம், பண்பாடு, கலாச்சாரம் அதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய ஜல்லிக்கட்டு போட்டி தமிழர்களுடைய வீரத்தை பறைசாற்றும் வண்ணமாக ஒவ்வொரு ஆண்டும் தைத்திங்கள் முதல் நாள் தொடங்கி மாட்டுப்பொங்கல் இப்படியாக அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் இந்த பகுதிகளில் நடைபெறக்கூடிய ஜல்லிக்கட்டு போட்டியானது வெகு பிரசித்தி பெற்ற ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது. இந்த புகழ்பெற்ற இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியிலே கலந்து கொள்ளக்கூடிய மாடுபிடி வீரர்களாக இருக்கட்டும், காளை உரிமையாளர்களாக இருக்கட்டும், தங்களுடைய காளைகள் இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு களத்தில் களம் காண வேண்டும் என்பதற்காகவே ஏற்கனவே மாவட்ட நிர்வாகம் மூலமாக வழங்கப்பட்டிருந்த அந்த ஆன்லைன் மூலமாக பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு கூடுதலாகவே ஆன்லைன் மூலமாக பதிவேற்றம் செய்யப்பட்டது. 5747 காளைகளுக்கான ஆன்லைன் பதிவு செய்யப்பட்டு வந்த நிலையிலே சுமார் 1000 காளைகள் களம் காணும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு களத்தை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் மஞ்சள் ஆறு என்று சொல்லக்கூடிய அந்த மஞ்சமலை சுவாமி கோவிலில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றின் 2 பகுதிகளிலுமே வலது இடதுபுற பகுதிகளிலுமே பார்வையாளர்கள் கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான பார்வையாளர்கள் அமர்வதற்கான கேலரிகள் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நமது ஒளிப்பதிவாளர் ராம்குமார் தற்போது காட்சிப்படுத்தக்கூடிய காட்சியை பார்த்தோமேனால் மருத்துவ தகுதி சான்றிதழ் வழங்கக்கூடிய இடம், இந்த மருத்துவ தகுதி சான்றிதழ் வழங்கக்கூடிய இடங்கள் அனைத்து பகுதிகளிலுமே தடுப்புகள் அமைக்கப்பட்டு காளை உரிமையாளர்கள் தங்களுடைய காளைகளோடு எளிதாக செல்லக்கூடிய ஒரு காட்சியை நம்மால் காண முடிகிறது. சிறுவர்கள் கூட இங்கே வந்திருக்கிறார்கள். தம்பி, எங்க இருந்து வந்திருக்கீங்க? உங்க மாடு எப்படி அவுக்குப்பீங்க போறீங்க? குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது தொடங்க உள்ள நிலையிலே சுமார் 1 கிலோமீட்டருக்கு முன்னதாகவே ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் எத்தனை டோக்கன்கள் வைத்திருக்கிறார்களோ அதற்கேற்றபடியாக மருத்துவ தகுதி சான்றிதழ் வழங்கக்கூடிய பகுதியில் அவர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். ஏற்கனவே சுமார் 2000க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய வேளையிலே தகுதி சான்றிதழ்கள் வழங்கும் பணிகளில் கிட்டத்தட்ட சுமார் 6 மணிக்கு தொடங்கி தற்போது வரை 50க்கும் மேற்பட்ட காளைகளுக்கான அந்த மருத்துவ தகுதி சான்றிதழ்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. 100க்கும் மேற்பட்ட கால்நடை மருத்துவ குழு இங்கே ஈடுபட்டு கொடுக்கக்கூடிய நிலையிலே பெண் காவலர்கள், ஆண் காவலர்கள் என அனைத்து காவலர்களுமே இங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியானது இன்னும் சற்று நேரத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க நிலையிலே அனைத்து ஏற்பாடுகளும் தீவிரமாக நடைபெற்று ஒருபுறம் வந்து கொண்டிருந்தாலும் மருத்துவர் குழு தயார் நிலையில் இருந்து வருகிறது. அதேபோன்று கால்நடை மருத்துவ ஆம்புலன்ஸ் கிட்டத்தட்ட 4க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் இங்கு தயார் நிலையில் இருக்கின்றன. நாளைய தினம் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றாலும் இந்த பாலமேடு வாடிவாசலில் தங்களுடைய ஜல்லிக்கட்டு காளைகள் களம் காண வேண்டும் என்கின்ற நோக்கிலே மதுரை மட்டுமல்லாது அருகில் இருக்கக்கூடிய பிற மாவட்டங்களிலிருந்தும் பிற மாநிலங்களிலிருந்துமே ஏராளமான சுற்றுலா பயணிகளும் மாடுபிடி வீரர்களும் ஜல்லிக்கட்டு காளை உரிமையாளர்களுமே இங்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் சற்று நேரத்தில் நாம் அனைவருமே எதிர்பார்க்கக்கூடிய இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியானது தொடங்க இருக்கிறது. குறிப்பாக மலையும் மலை சார்ந்த இடமும் என்று சொல்வார்கள். விவசாயிகளும் அதிகமான குடியிருப்பு பகுதிகளும் நிறைந்திருக்கக்கூடிய பகுதியிலே இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஃபரிதா. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம். வெல்வோம் ஒன்றாக.